ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த அதிகாலை உபவாச ஜெப வேளையிலே தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த காலை தியானத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக. இந்த விண்ணப்பங்கள் ஒரு சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதாக. இந்த நாளிலே தேவ சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுது யோனா புத்தகத்தை ஆண்டவர் என் மனதிலே கொண்டு வந்தார். அதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து நம்முடைய ஜெபத்திற்கு நாம் கடந்து செல்லலாம். யோனா எழுதின புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்போம். 6வது வசனம். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். யோனா தேவ அழைப்பை ஏற்க மறுத்து வேறு திசைக்கு பயணமாகி சென்று கொண்டிருக்கும் பொழுது கப்பலின் ஆழத்திலே அவர் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். பிரச்சனை வந்துருச்சு, பெருங்காற்று வந்துருச்சு. ஆனா யோனா தூங்கி கொண்டிருக்கிறார். ஜெபிக்க வேண்டிய யோனா நித்திரையில் இருக்கிறார். இந்த வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? நீ எழுந்திருந்து உன் தேவனை வேண்டிக்கொள். A call to pray for a prophet was given by Gentiles. புறஜாதிகளிடத்திலிருந்து மெய்யான தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு ஜெபிப்பதற்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஸ்ட்ரேஞ்ச். ஜெபிக்க வேண்டிய நபர் தூங்கி கொண்டிருக்கிறார். ஜெபிக்க கூடாத நபர்கள் ஜெபிப்பது மாத்திரமல்ல, ஜெபிக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசிக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். அப்ப இதை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது என் மனதிலே தோன்றின காரியங்கள் கொஞ்சம் ஆழமாக என்னை சிந்திக்க வைத்தது. How many times or how often in my life God tried to use unexpected people to give a call to pray அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் எதிர்பாராத ஜனங்கள் மூலமாக என்னை ஜெபிக்க தூண்டின சமயங்கள் நிறைய இருந்திருக்கலாம் என்று எனக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு ரிப்போர்ட் எனக்கு நானே யோசிச்சேன். அப்படிப்பட்ட காலங்கள் நிறைய இருந்திருக்கே. ஒரு சில நேரங்களிலே நம்மளுடைய வாழ்க்கையின் என்ன சொல்றது, ரொம்ப பிஸி நேச்சர் ஆஃப் அவர் லைஃப் will not allow us to see that God is calling us to pray for certain situations. தேவன் என்னை ஜெபிக்க அழைக்கிறார், ஆகவேதான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது, ஆகவேதான் இந்த
சூழ்நிலையை நான் சந்திக்கிறேன், ஆகவேதான் இந்த பிரச்சனையை நான் சந்திக்கிறேன் என்பதை அநேக நேரங்களிலே நாம் உணர்வதில்லை. யோனாவினுடைய அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம் என்னவென்றால், நமக்கு வரக்கூடிய சங்கடங்கள், போராட்டங்கள், ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ், ஹர்ட்டிங் சிச்சுவேஷன்ஸ், பொய்யான குற்றச்சாட்டு, புண்படக்கூடிய சூழ்நிலைகள், அன்ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட், இவைகள் எல்லாமே நாம் ஜெபிப்பதற்காக தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்கள், ஒரு அழைப்பு என்று நாம் யோசித்தால், அந்த சூழ்நிலைகள் நமக்கு அனுமதிக்கப்படும் பொழுது நாம் விரக்தி அடையாமல் அல்லது கோபப்படாமல் அல்லது பழி உணர்வோடு நாம் ட்ரீட் பண்ணாம, அதற்காக நாம் ஜெபிப்பதற்காக நம்மளுடைய மனதை நாம் திருப்பலாம். ஆகவே வாழ்க்கையில் நமக்கு நாம் எதிர்பாராத சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுது, கஷ்டத்தை சந்திக்கும் பொழுது, தேவன் நம்மை ஜெபிக்க தூண்டுகிறாரோ என்கிற ஒரு கேள்வி நமக்கு எழும்பினால், நாம் பாவம் செய்வதை தவிர்த்து விடலாம். கிறிஸ்துவை போல நாம் மாறலாம். கல்வாரி சிலுவையிலே நாம் இதை பார்க்கிறோம். எல்லாரும் இயேசுவை அன்ஜஸ்டா ட்ரீட் பண்றாங்க, அவரை நிந்திக்கிறாங்க, கேவலமா பேசுறாங்க, காரி துப்புறாங்க, அடிக்கிறாங்க, ஈட்டிய குத்துறாங்க, கடவுள்லாம் இறங்கி வான்னு சொல்றாங்க. They did everything unimaginable. நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவரை துன்பப்படுத்தினாங்க, புண்படுத்தினாங்க. ஆனா அந்த தருணத்தை அவர் எப்படி சந்தித்தார் என்றால், ஜெபத்தின் மூலமாக சந்தித்தார். அவர்களுக்காக அவர் ஜெபித்தார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார். அப்ப every time when we face hostile situation and we address that situation or take that situation as a call to pray, we exhibit the likeness of Christ. நமக்கு ஒரு கடினமான சூழ்நிலையை நாம் சந்திக்கும் பொழுது, அந்த சூழ்நிலையின் மத்தியிலே நாம் இப்படியோ நம்மளுடைய ஆவிக்குரிய பலனை நாம் கேதர் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் அந்த சூழ்நிலைக்காக ஜெபிக்க முடியாத பட்சத்தில் நாம் தள்ளப்பட்டாலும் ஜெபிக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய குணலட்சணத்தை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். மேபி அந்த அளவிற்கு நாம் கிறிஸ்துவை போல வளர வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளே கூட அனுமதிக்கலாம் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஜெபத்திற்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஆனா அவர் ஜெபிக்கவில்லை. மாறாக என்ன வாசிக்கிறோம்? அவருடைய ரெஸ்பான்ஸ், நீ எழும்பி ஜெபி, நம்ம எல்லாம் பிரச்சனையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அவர்கள்
என்ன பதிலை பெறுகிறார்கள்? 1ஆம் வசனத்திலே அதற்கு அவன், நான் எபிரெயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். ஐ ஃபியர் காட். அப்ப யோனா தன்னை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான்? எப்படி தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ள விரும்புகிறான்? நான் எபிரெயன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மெய்யான தெய்வத்தை வழிபடக்கூடியவன். அதான் சொல்ற, சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாய் கர்த்தரிடத்தில். சோ நான் ஆராதிக்கக்கூடிய தேவன், சிருஷ்டிக்கக்கூடிய தேவன். நான் அந்த தெய்வத்திற்கு பயப்படக்கூடியவன். ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு. அதாவது இட் இஸ் ஈஸி டு பி ஸ்பிரிச்சுவல் தேன் டு ப்ரே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இன்னும் யோனா ஜெபிக்கல. தன்னை யார் என்று சொல்லுகிறான்? அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நான் வழிபடுகிறேன், அவருக்கு நான் பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறான். ஆனா பிரச்சனைக்காக அவன் இன்னும் தேவனை நோக்கி ஜெபிக்கவில்லை. ஸோ இவர் சாதாரண ஒரு விசுவாசி இல்ல, இவர் ஒரு தீர்க்கதரிசி வேற. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை நேரடியாக பெறக்கூடிய ஒரு மனிதன். அதான் முதல் வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டானது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தேவனிடத்திலே ஜெபிப்பதற்கு ஏனோ ஹெசிடேட் பண்றான். அப்ப தொடர்ந்து அவங்க ப்ரோப் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சமுத்திரம் கொந்தளிப்பு கூடுது. ஆஹ் அவனுக்கும் தெரியுது அந்த சமுத்திரத்தினுடைய கொந்தளிப்பிற்கு காரணம், அது அதிகரிப்பதற்கு காரணம் அவன்தான் என்பது நன்கு அவன் உணர்கிறான். 12ஆம் வசனத்தின் பின்பகுதியில் அதை வாசிக்கிறோம். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன். அப்ப அந்த ஒரு கடினமான சூழ்நிலை கூட யோனாவை ஜெபிக்க அவனை தூண்டவில்லை. ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச். he will do anything but pray. இப்ப பாருங்க, 14வது வசனத்துல, அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, யாரு ஜெபம் பண்றா? யாரை நோக்கி ஜெபம் பண்றா? புறஜாதியார்கள் தெய்வம் அறியாத தெய்வத்தை நோக்கி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். எதற்காக ஜெபிக்கிறார்கள்? ஆஹ் குற்றமில்லாத இரத்தப்பழி எங்கள் மேல் சுமத்தாதேயும். 14ஆம் வசனத்தினுடைய மையப்பகுதியில நாம் இதை வாசிக்கிறோம். தங்களுடைய ஜீவனை காப்பதற்காக அவர்கள் ஜெபிக்கவில்லை, மாறாக யோனாவினுடைய ஜீவனுக்காக அவர்கள் பரிதவிக்கிறார்கள். அதாவது ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய ஆத்மாவை விற்பதற்காக ஆயத்தமாகிறான். ஆனால் புறஜாதியார்கள் அவனுடைய ஆத்மாவிற்கு உத்தரவாதம் எடுத்து அவனுடைய ஆத்மா வெளியேறப்பட்டது என்று அவர்கள் உணர்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே, கடல்ல போட்டா அவன் செத்துருவானே, அந்த ரத்தப்பழி எங்க மேல வராதுரும். அப்ப
இதை சொன்னது யாரு? யோனா தான் சொல்றார். நீங்க என்ன செய்யுங்க, என்னை 12 வசனத்தினுடைய முதல் பகுதி, நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்க. He would rather go into deeper trouble than pray. சமுத்திரத்திலேயாவது நான் போய் விழுந்து செத்தாலும் பரவாயில்ல, நான் ஜெபிக்க மாட்டேன், நான் கடவுளை நோக்கி கூப்பிட மாட்டேன். ஒரு டோட்டல் ரிபெலியன், பயங்கரமான ஒரு ஒரு மனநிலை. அநேக பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் பொழுது ஒரு விதமான விரக்தி, ஒரு விதமான சோர்வு, அது நமக்கு எண்ணத்தை கொண்டு வந்து விடும். அது நமக்கு ஒரு ரிபெலியன், அதாவது ஒரு ரிபெலியன் அகெயின்ஸ்ட் காட், தேவனுக்கு விரோதமாக ஒரு கலகத்தை செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையை அது கொண்டு வந்து நம்மளுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்திவிடும். ஏன்னா அவனுடைய வாழ்க்கையிலே நாம் இந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப யோனா தனக்காக ஜெபிக்காமல் இருக்கும் பொழுது புறஜாதியார் யோனாவிற்காக மெய்யான தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்கள். எவ்வளவு ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. சரி, தூக்கி போட்டுறாங்க. மீனை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருந்தார், மீன் வயிற்றுல போய் இருக்கிறாரு. 2வது அதிகாரத்துக்கு நம்ம வரும் பொழுது முதல் வசனத்திலே, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஃபைனலி கடல்ல இருந்தப்ப, உயிரோடு இருந்தப்ப, பிரச்சனை லேசா இருந்தப்ப ஏனோ ஜெபிக்கவில்லை. ஆனா ஸ்ட்ரேஞ்ச்லி மீன் வயிற்றுக்குள்ள போன பிறகு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிறார். அப்ப ஜெபத்திற்கான ஒரு அழைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் பொழுது அதை நாம் நிராகரித்தால் அந்த ஜெபத்தை எப்படியும் நாம் பண்ணுவதற்கு தேவன் நம்முடைய சூழ்நிலையை அவர் வடிவமைக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்துட்டாரு, மீனின் வயிற்றிலிருந்து ஜெபிக்கிறாரு. ஆனா அவருடைய ஜெபம் ஒரு ஃபிளாட் பிரேயர் தான். 3வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய ஜெபம் என்ன போட்டிருக்கு? சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். என்ன சொல்றாரு? தாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைக்கு தேவன் தான் காரணம் என்று சொல்லுகிறார். தான் எந்த சூழ்நிலையில் இருக்கிறாரோ, சமுத்திரத்தின் ஆழத்துல இருக்கிறாரோ, அது தேவன் தான் செய்தார். நீர் என்னை தள்ளிவிட்டி. இன்னும் பாடத்தை அவர் கற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் தேவனை பிளேம் கேம் பிளே பண்றார், அவரை குற்றம் சொல்லுகிறார். சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு மனிதன் நீங்க பாத்தீங்கன்னா 3வது வசனத்துல, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி
தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய். இப்ப ஒரு மனிதன் திரும்பி பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து நான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி 2 முறை வருது அந்த ஃப்ரேஸ். அப்ப ஒரு மனிதன் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலக வேண்டும். நான் ஜெபிக்க மாட்டேன், நான் ஆண்டவரிடத்தில் பேச மாட்டேன் என்று, ஆண்டவரை சந்திக்க மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்துட்டான்னா, அதுக்கு பிறகு அது கீழ் நோக்கி போகக்கூடிய ஒரு ஓட்டம் தான். அதனுடைய முடிவு இந்த மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, போராட்டத்திற்குள்ளே போய் அகப்பட்டுக் கொள்வதுதான். அங்க போன பிறகும் அவன் ஆண்டவரிடத்தில அவன் ஜெபிக்கும் பொழுது தன்னை தாழ்த்தவில்லை. மாறாக ஆண்டவரை அவன் குற்றம் சாட்டுகிறான். ஆனா திரும்பி அடுத்து பார்த்தா, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். அவன் தான் அவன தள்ளிக்கிட்டான். ஆனா நான் தள்ளப்பட்டேன். எப்படியே இந்த ராண்ட் அப்படிம்பாங்க ஆங்கிலத்துல. அவன் தன்னுடைய பிரச்சனைகள், தன்னுடைய அங்கலாய்ப்பை அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அப்படியே தள்ளி வரும்போது 8வது வசனத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ட்விஸ்ட் பார்க்கிறோம். பொய்யான மாயை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டு அங்க இருந்து ஜெபம் பண்றான். அங்க இருந்தும் அவன் தன்னை போக்கஸ் பண்ணல, அடுத்தவனை தான் போக்கஸ் பண்றான் பாருங்க. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் என்னமோ தன்னுடைய வாழ்க்கை மெய்யாகவே எல்லாமே போயிட்டு இருக்கிற மாதிரியும், மிச்சவங்க எல்லாம் பொய்யான மாயை பற்றி. He never learned his lesson. பாத்தீங்களா? Sometimes we are so stubborn. அதுதாங்க, ஒரு மனிதன் தேவனை விட்டு தூர போக வேண்டும், தேவனை அல்லாத தேவ சித்தத்திற்கு வெளியாக செல்லுவதற்கு தீர்மானம் எடுக்கும் பொழுது you will lose your senses. அதுதான் பிரச்சனை. உங்களுடைய உணர்வுகள் எல்லாமே போயிடும். எல்லாம் சென்சிட்டைஸ் ஆயிரும். ஆச்சரியமா இருந்துச்சுங்க இந்த வசனத்தை படிக்கும் போது. இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அங்கேயும் தன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று தனக்காக பரிதவிக்காம பிறரை அவன் நோக்கி கொண்டு பிறரை அவன் தவறாக அந்த எண்ணம் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அவன் மீன் வயிற்றுக்குள்ள இருந்து உயிரோட இருக்கிறதோ, அங்க இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றதுமே கிருபை தான். அதே உணராம பேசிட்டு இருக்கான். இப்ப கிருபையை யார் போக்கடிக்கிறான்? யோனாதான் கிருபையை போக்கடித்துக் கொண்டு இருக்கான். ஒரு 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 பெரிய ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு இங்கு வருகிறது. கடைசியா இதெல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு 10வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க. கிருபையை குறித்து யோனா எப்படி மக்கள் போக்கடிக்கிறாங்க என்பதை அவர் 8வது வசனத்திலே சொன்னார். ஆனா 10வது வசனத்தை நான் வாசித்த பொழுது, இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டார்
என்று நான் படிக்கும் பொழுது என் மனதுல தோணுன ஒரு வார்த்தை, கிரேஸ் இன் ஆக்ஷன். It doesn't matter how far we go in our life away from God. தேவனை விட்டு எவ்வளவுதான், அவருடைய சமூகத்தை விட்டு, அவருடைய நீதி நியாயங்களை, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் நம்ம முரட்டாட்டுத்தனமாய் போனாலும் அவருடைய கிருபையை இன்னும் விளங்க பண்ணி கொண்டுதான் இருக்கிறார் என்பது நம்மால் புரிந்து கொள்ளவே முடியல. Why God loves us so much? ஏன் கடவுள் நம்ம இவ்வளவு நேசிக்கிறார்? அப்ப நான் எழுதி வச்சிருக்கேன், God hears any prayer from anyone from any situation. எந்த சூழ்நிலை இருந்து, எந்த ஆவிக்குரிய பின்மாற்றத்திலிருந்து, எந்த இடத்துல இருந்து எந்த மனிதன் ஜெபித்தாலும் ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்கக்கூடிய தேவனா இருக்கிறார். It just encourages us. நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஆண்டவருக்கு விரோதமா போறதுக்கு, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதுக்கு, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நேர் எதிர்மாறா வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா ஆண்டவர் நம்ம அதுக்காக தள்ளி விடுறது இல்லைங்க. அப்ப ஒரு காரியத்தை நம்மால் இந்த யோனா பகுதியிலிருந்து ஆணித்தரமாய் புரிந்து கொள்ள முடிகிறது. நான் ஜெபிக்கக்கூடிய என்னுடைய ஜெபத்தினுடைய வல்லமை நான் யார் என்பதிலே இல்லை. நான் எந்த இடத்துல இருக்கிறேன், நான் எந்த ஆவிக்குரிய நிலையில இருந்து ஜெபிக்கிறேன், நான் விசுவாசம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் அவசியம் தான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இது அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் யோனாவினுடைய புஸ்தகத்துல இருந்து நாம் வாசிக்கிறோம். நேரத்துல விசுவாசம் அதனாலதான் ஜெபத்தை கேட்கலன்னு டக்குன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவோம். யோனாக்கு இங்க என்ன விசுவாசம் இருந்துச்சுன்னு தெரியல, உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. ஆனாலும் ஆண்டவர் யோனாவினுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். அப்ப யோனா மீன் வயிற்றிலே மீன் அவரை சுற்றி இருக்கிறது, அப்படித்தானே? மீன் வயிற்றுக்குள்ள இருக்க அப்படின்னா சரௌண்டட் பை ஃபிஷ். அப்ப இஸ் கவர்ட் பை ஃபிஷ். அப்ப எப்படி யோனா மீனினால் சுற்றப்பட்டாரோ, அநேக நேரங்களிலே நம்மளுடைய வாழ்க்கையும் கூட பாவத்தினால் நாம் சூழப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த நிலையிலும் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, இந்த நிலையிலிருந்து நான் ஜெபித்தாலும் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார். யோனாவின் ஜெபத்தை கேட்ட தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்பார். என்னுடைய பாவத்திற்காக தன்னுடைய குமாரன் என்று பாராமல் இயேசுவே ஒப்பு கொடுத்தவர் எனக்கு நிச்சயமாக இந்த சூழ்நிலை பதில் கொடுக்காமல் இருப்பாரா என்கிற அந்த ஒரு சிந்தை என்னை ஜெபிக்க அழைக்க வேண்டும். It's not push me to despair and not pray. நான் எப்படி ஜெபிக்கிறது, நான் இவ்வளவு பெரிய பாவி, என்னுடைய ஜெபத்துல ஆண்டவர் கேட்க மாட்டார் என்கிற அந்த எண்ணம் நமக்கு வரும் பொழுது நமக்கு ஒன்று நன்கு தெரிய வேண்டும், அது தேவன் ஆவியானவரை கொண்டு நமக்கு கொண்டு வர எண்ணம் அல்ல, அது பிசாசு கொண்டு வரக்கூடிய எண்ணம். You cannot sink into any situation where you cannot pray. நாம் ஜெபிக்க முடியாத அளவிற்கு நமக்கு ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் நம்மை தள்ளவே முடியாது என்பதைத்தான் யோனாவினுடைய புத்தகத்திலிருந்து வாசிக்கிறோம். இட் இஸ் நாட் அபவுட் மை பொசிஷன் அஸ் a sinner. நான் எவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறேன் என்கிற அந்த நிலை பெரிதல்ல. நான் எவ்வளவு பெரிய தெய்வத்தை அல்லது எவ்வளவு பெரிய இரட்சகரை
நான் கொண்டிருக்கிறேன் என்பதைத்தான் என் மனது ஆழமாக சிந்திக்க வேண்டும். சோ பாவம் செய்வது என்னை தேவனை விட்டு தூர தள்ளக்கூடாது. மாறாக அது தேவனுடைய சமூகத்திற்கு என்னை தள்ள வேண்டும். அந்த எந்த நிலையிலிருந்து நான் தேவனை நோக்கி கூப்பிட்டாலும் தேவன் என் ஜெபத்தை கேட்பார். என்னை நான் தேவனுடைய கிருபைக்கு அப்பாற்பட்டு எந்த ஒரு பாவம் என்னை தள்ளவே முடியாது. அதுதான் நம்ம ரோமர் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். நாம் தேவனிடத்திலே எப்பொழுதெல்லாம் நாம் திரும்புகிறோமோ, நம்ம எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் நம்ம மாத்திரம் ஆண்டவரிடத்துல திரும்பிட்டோம், மனம் திரும்பி தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம்னா, பாவம் பெருகிற இடத்திலே கிருபை அதை காட்டிலும் அதிகமாக பெருகுகிறது என்றுதான் நாம் வாசிக்கிறோம் வேதத்திலே. பைபிள் இஸ் கன்சிஸ்டன்ட் த்ரூ அவுட். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நாம் இதை வாசிக்கிறோம். டசன்ட் மேட்டர். அதாவது இன்னொரு இடத்துல இன்னொரு டாபிக் எடுத்து நம்ம பேசுறோம், சின் அண்ட் பிரேயர் அப்படின்னா வேற மாதிரி பேசுவோம். ஏன்னா அடிக்கடி நம்ம அதை தியானித்திருக்கிறோம். சங்கீதம் 66:18 என்னுடைய இதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் என்றால் ஆண்டவரின் ஜெபத்தை கேட்க மாட்டார். அது வேற வேற டாபிக். ஆனா ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு என்னுடைய பாவத்து நிமித்தமாக தூர போய் கொண்டிருக்கும் பொழுது, அந்த சூழ்நிலையிலே ஜெபத்திற்கான ஒரு அழைப்பை தேவன் கொடுக்கும் பொழுது நான் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலையிலிருந்தும் நான் தேவனிடத்திலே என்னுடைய விண்ணப்பத்தை வைக்கலாம். தேவன் அவருடைய கிருபையை எனக்கு அளித்து என்னுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டு நான் நிற்பதற்கு எண்ணுவதற்கும் மேலாய் அவர் எனக்கு பதில் கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார் என்பதைத்தான் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக நம்ம நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஸோ கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை சமீப காலமாக ஆர் யூ சேலஞ்ச்ட் இன் த பிளேஸ் ஆஃப் பிரேயர்? ஜெபிக்க முடியாத அளவிற்கு ஏதோ உங்க வாழ்க்கையில் ஒரு காரியம் பாவமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு ஜெபத்தை ஆண்டவர் கேட்காம இருக்கிறதுனால ஒரு விரக்தியில கூட ஜெபிக்காம இருந்திருக்கலாம். இங்கு யோனாவை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அவருக்கு என்ன பிரச்சனை? அந்த நினிவே மக்கள் ரொம்ப மோசமான ஜனங்கள். அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு லைஃப் லைனை த்ரோ பண்ண பாக்குறாரே. அவருக்கு தெரியும் இவர் போய் பிரசங்கம் பண்ணா ஆண்டவர் அந்த ஜனத்தை ரட்சித்து விடுவார் அப்படின்னு இவருக்கு நல்லா தெரியும். அதுதான் இவருக்கு பிரச்சனை. இவ்வளவு கொடூரமானவனுக்கு ஒரு நன்மை நடக்குமா நடக்குதே. நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் தாங்க. நம்ம ஜெப நிலையில இருக்கிறோம், நம்ம யோசிச்சு பார்ப்போம். சரி, உங்களுக்கு எல்லாம் இது நடக்குதே அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிறோமா? அது நிறைய நேரத்துல நம்மளை விரக்தி அடைய வைக்குதா? நம்மளை ஜெபிக்க நமக்கு ஒரு மனதை சலிப்பு தட்டுதா? ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். பொய்யான மாயை பற்றிக்கொள்ள எனக்கு ரொம்ப அந்த வசனம் பாதிப்பை ஏற்படுத்துது. பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை நாம் ஜெபிக்கும் பொழுது, தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மள போக்கஸ் பண்ணுவாங்க. தப்பு பண்றவங்களை ஏன் போக்கஸ் பண்ணணும்? யோனா யாரோ ஒருத்தர் அவர் பிரச்சனை இருக்கிறார், ஆனா யாரோ ஒருத்தர் அவர் போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஒருவேளை நம்மளும் அதே தவறை செய்கிறோமா? ஜெபிக்க வேண்டிய நாம், நமக்காக ஜெபிக்க வேண்டிய நாம், நம்மை கிறிஸ்துவை போல மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதிலே வைராக்கியம் பாராட்ட வேண்டிய நாம், ஐயோ அவங்களா அப்படி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு இப்படி நடக்குது, அந்த நிலையை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு வெளியே கொண்டு வருகிறார். அதை அட்ரஸ் பண்ண விரும்புகிறார். ஆண்டவரிடத்திலே உங்களை ஒப்பு கொடுங்க.
ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே, நான் யோனாவை போல சில சமயங்கள்ல ராங் பீப்புளை ஃபோக்கஸ் பண்ற ஆண்டவரே, அது அவசியம் இல்லை என்பதை இந்த காலையில் உணர்த்துகிறீர். அப்படிப்பட்ட நபர்களை உம்முடைய கரங்களிலே நான் ஒப்பு கொடுத்து என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்று சொல்லி நான் என்னையே நான் உற்று நோக்கி பார்க்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை தாரும் அப்பா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே ஹாஸ்டைல் பீப்புள், ஹாஸ்டைல் சிச்சுவேஷன்ஸ் வரும் பொழுது இப்படி நடக்கிறதே என்று நான் யோசித்தேனே தவிர, இது ஜெபிப்பதற்காக ஒரு அழைப்பு, என்னை நான் இன்னும் கிறிஸ்துவை போல மாற்றிக்கொள்வது வேண்டும் என்பதற்கான ஒரு அழைப்பு, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்பதற்கான ஒரு அழைப்பு என்பதை நான் மறந்துவிட்டேன் ஆண்டவரே. அப்படி எனக்கு யோசனை வரலாம் ஆண்டவரே. அதற்காக என்னை மன்னித்தருளும். இது வரக்கூடிய நாட்களில் நான் பெட்டரா ரியாக்ட் பண்ணுவதற்கு, ஹாஸ்டைல் சிச்சுவேஷன்ஸ், ஹர்ட்டிங் சிச்சுவேஷன்ஸ், அன்ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட்க்கு, தவறான முறையில் என்னை நடத்துகிறவர்கள், எனக்கு விரோதமாய் எழும்பக்கூடியவர்கள், என்னை நேசிக்காதவர்கள், இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில் சந்திக்கும் பொழுது அது அவர்களுக்காகவும் என்னை நான் மாற்றிக்கொள்வதற்காகவும் ஜெபிப்பதற்கான ஒரு அழைப்பு என்பதை இதனாலே நீர் எனக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. வரக்கூடிய காலங்களிலே நான் அப்படியே செய்வதற்கு எனக்கு உடைய பலனையும் கிருபையும் தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எந்த நிலையில் இருந்து இந்த காலை வேளையிலே நீங்கள் மன முறிவோடு, விரக்தியோடு, ஒரு டிப்ரெஷனோடு, ஒரு கேள்வியோடு, ஒரு சவாலோடு ஆண்டவருடைய சமூகத்தை நாடுவதற்கு ஒரு போராட்டத்தோடு, தயக்கத்தோடு இருந்தீங்கன்னா, காலையில் தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றி விடுவார். நேசிக்கணும்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அதிகாலையில் என்னை தெரிகிறவன் கண்டடைவான் என்று சொன்னேன். தகப்பனே, யோனா மூலமாக தேவன் எப்படி எங்களை அன்லைக்லி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல உம்மிடத்தில் எங்கள் கவனத்தை திருப்ப வேண்டும் என்று விரும்புகிறீர் என்பதை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அது ஜெபத்திற்கான ஒரு அழைப்பு என்பதை இதனால எங்களோடு பேசின முடிய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அப்படி பார்க்கவில்லை, ஆனால் இனி அப்படி நாங்கள் பார்க்க வேண்டும். கிறிஸ்துவை போல நாங்கள் மாற வேண்டும். எங்களுக்கு விரோதமா இருக்கக்கூடியவர்களுக்காகவும் நாங்கள் நல்லது நினைக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா, அந்த ஒரு ஆழமான சிந்தை எங்கள் மனதிலே வைத்திருக்கிறேன். இது எங்களால் முடியாது என்பதை நாங்கள் அறிகிறோம். எங்களுடைய நேச்சர், எங்களுடைய சின்ஃபுல் நேச்சர் எங்களை இது செய்ய விடாதப்பா. ஆனால் எங்களுக்கு நீர் மறுபிறப்பின் அனுபவத்திலே பாவுடைய தெய்வீக சுபாவத்தை கொடுத்திருக்கிறேன். அந்த நேச்சரை நாங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எக்ஸசைஸ் பண்ணுவதற்கு ஆவியானவர் கொடுக்கக்கூடிய அந்த அழைப்பு, அது யாரிடத்தில் வந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து உங்களை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபைதான். தகப்பனே, ஜெப வாழ்க்கையிலே போராட்டங்களை பிள்ளைகள் சந்தித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் ஜெபித்தும் பிரயோஜனம் இல்லையே, ஜெபிக்காதவர்களுக்கு எல்லாம் நடக்கிறதே என்று இப்படிப்பட்ட எண்ணத்தோடு, போராட்டத்தோடு வாழ்க்கை அப்பா வேலையில இருப்பார் என்றால், ஆண்டவரே, அவர்களுக்கு நீ தைரியத்தை தாங்க. தேவன் அவருடைய ஜெபத்தை ஏற்கனவே கேட்டுவிட்டு பதிலை நீ சுத்தமான நேரத்திலே கொடுக்க போகிறீர். அதை அவர்கள் நம்பி இந்த காலவேளை இடத்திலே தொடர்ந்து ஜெபிப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுக்க கிருபை செய்வேன் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவருடைய ஜெப வாழ்க்கையை உயிர்ப்பிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த தனிப்பட்ட தேவைகளோடு பிள்ளைகள் இந்த காலவேளையுடைய சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்தால், ஆண்டவரே, சரீர பலவீனத்திற்கோ, பொருளாதார சூழ்நிலைக்கோ, வேலைக்கோ, குடும்பத்திலே உறவுகளிலே, கணவன் மனைவி உறவுகளே, அல்லது பிள்ளைகளுக்காகவோ, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காகவோ, தங்களுடைய எதிர்காலத்திற்காகவோ, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காகவோ, ஜெப வாழ்க்கைக்காகவோ, எதற்காக பிள்ளைகளை நோக்கி ஜெபித்தாலும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் தேவனே, இந்த பிள்ளைகளுக்கு நீ செவி கொடுத்து, யோனாவிற்கு செவி கொடுத்த தேவன் அப்பா, பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய ஆண்டவரே விண்ணப்பங்களுக்கும் நீ
செவிசாய்த்து நீர் பதில் கொடுக்க வேண்டும் என்று இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருடைய ஜெபத்தையும் நீர் கேட்டு இஷ்டமானபடி பதில் கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக ஆண்டவரே, நாங்கள் அடுத்த வாரம் இந்த ஜெப நேரத்தில் சந்திக்கிறவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்து எங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் அது நினைப்பதற்கு எண்ணுவதற்கு மேலாய் அருளி செய்து எங்களை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சமாதானத்தோடு இது போக வேண்டும் என்கிறவர்கள் நீங்கள் கடந்து போகலாம். ஜெப விண்ணப்பத்தை வைக்க வேண்டும் என்கிறவர்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை தொடர்ந்து வைக்க முடியும். இந்த வாரம் அல்லது கடந்த 2 வாரங்களாகவே பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜோரான் என்கிற தம்பிக்காக நாம் ஜெபித்தோம். ஆஹ் அவங்களுக்கு கேன்சர் அப்படின்னு 7 வயது பையன் தான், ஞாபகம் இருக்குல்ல, கேன்சர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கீமோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. ஆண்டவருடைய சமூகத்துல அந்த குடும்பத்திற்காக ஜெபிப்போம். இந்த சிறு வயதுல இந்த தம்பி அந்த ட்ரீட்மெண்ட் விஸ்டாண்ட் ஆகணும், தாக்கு பிடிக்கணும். ஆண்டவர் இந்த பலவீனத்தை அனுமதித்த தேவன் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அவர்களுடைய விசுவாசத்திற்கு இது ஒரு சவாலாக வந்துவிடக் கூடாது என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நம்ம ஆண்டவரே, இந்த தம்பி ஜோரனுக்காக ஜெபிக்கிறோம். எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை மத்தியிலே அந்த பிள்ளைகள் உண்மை மெய்யான தேவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரை உயிரை பணயமாக வைத்து அவர்கள் உண்மை விசுவாசித்துக் கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் இப்படிப்பட்ட பலவீனங்கள் அனுமதிக்கப்படுகிறது என்பதை மனித அறிவினால் எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் இடத்துல ஜெபிக்கிறோம். அவங்க கீமோ அந்த ட்ரீட்மெண்ட்டை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்ப அதுல இருந்து ஒரு நல்ல சுகத்தை பெற்றுக்கொண்டு சீக்கிரமாக ஆண்டவரே தம்பி தன்னுடைய நார்மல் லைஃப்க்கு வர கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இந்த சொல் நிமித்தமாக அவர்கள் விசுவாசத்திலே தொய் வராதபடிக்கு தொடர்ந்து உம்மிடத்தில் வைராக்கியமாக இருப்பதற்கு வேண்டிய ஆவிக்குரிய பலனை பிள்ளைகள் ஒருவருக்கும் தாங்க. நன்றி செலுத்தினுடைய ஜபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். மதன் என்கிற தம்பிக்காக நாம் ஜெபிப்போம். 12வது படித்துக் கொண்டிருக்கிறார். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போறார். மதன் போல எத்தனையோ பேர் வரக்கூடிய மாதத்திலே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, அல்லது சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி அதுக்கு முன்னாடியே கூட ஸ்டார்ட் ஆகும். பிள்ளைகளை மனதிலே வைத்திருக்கிறதோடு நம்ம அதற்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, மதனை போல பரிசு எழுதக்கூடிய எல்லா மாணவ மாணவிகளுக்காக, 12வது பரிசு எழுதக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, தங்களுடைய கரியரை ஷேப் பண்ணக்கூடிய ஒரு பரீட்சை. ஆகவே ஆண்டவர் இந்த தேர்வுகளை எழுதக்கூடிய எல்லா பிள்ளைகளோடு கூட இருங்க. அவர்களுக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சரீரத்தில் எந்த பாதிப்பும் வராதபடிக்கு நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று முடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் நம்முடைய சமாதானம் இருக்கட்டும். பிள்ளைகளை சரியான முறையில கவனித்துக் கொள்வதற்கு பெற்றோர்களுக்கு வேண்டிய ஒரு மனநிலைகளை நீங்க தர வேண்டும் என்று இடத்துல ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கிருபையாக இருந்து காத்து எல்லா பரீட்சைகளையும் முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் அவர்களோடு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து, நல்ல ஞானத்தை கொடுத்து, படிப்பதற்கான மனநிலையை கொடுத்து, அந்த கான்சென்ட்ரேஷனை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக எங்களுடைய பள்ளிகளிலே ஆண்டவரே இப்படிப்பட்ட மாணவ மாணவிகளுக்காக ஆண்டவரை ஆயத்தப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட எல்லா எங்களுடைய பள்ளிகள் நடத்தக்கூடிய பிள்ளைகள் அவருடைய முயற்சிகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பள்ளியில இந்த வருடத்திலே நீ நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு நீ ஆசீர்வதித்து எல்லாருக்கும் வேண்டிய அனைத்து கிருபைகளையும் குறிப்பாக தம்பி மதனுக்கு நீ கிருபை செய்து நல்ல படித்து நல்ல மதிப்பெண்களை எடுத்து நாங்கள் நன்றி செலுத்த கிருபை செய்ய இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். குழந்தை பாக்கியத்திற்காக ஒரு சகோதரி ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நம்மள ஆண்டவரே, அருமையான சகோதரி, நீ பேசல இருந்திருக்கிறேன். ஆண்டவரே, திருமணமாகி ஒரு சில வருடங்கள் ஆனாலும் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். தேவனே, அவர்களுக்கு நீ இறங்குவீராக. அந்நாளை கடாட்சித்த தேவன் அருமையான அந்த பிள்ளைகளுக்கு பெற்ற வேளையிலே ஒரு அற்புதத்தை செய்து கருவிலே குழந்தையை நீர் வைக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அப்படியே யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் மனதிலே பாதிப்போடு இருக்கிறார்களோ எல்லாரோடும் கர்த்தர் சமீபமாக இருந்து எல்லாருக்கும் நீர் ஏற்றவில்லை குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. நன்றி சுத்தோட ஜெபத்தை கேட்டதற்காக இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். என்னுடைய பெற்றோர்களுக்காக நல்ல அவர்களுக்கு ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, அருமையான சகோதரனுடைய பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை ஆண்டவரே உடைய கருத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, வயோதிப காலங்களிலே அவர்களுக்கு நிறைய சவால்கள் இருக்கிறது. மறதித்தன்மை அதிகமாக இருக்கிறது. ஆண்டவர் அவர்களுக்கு சமீபமாக இருங்க. இந்த முதிர் வயது ஆண்டவரே அவர்களுக்கு இன்னும் அதிகமாக பலவீனத்தையும் வேதனையும் கொண்டு வராமல் ஆண்டவரே அவர்களுக்கு நீ எவ்வளவு காலம் நியமித்திருக்கிறீரோ அந்த காலத்தை ஆண்டவரே அவர்கள் ஆரோக்கியத்தோடு சமாதானத்தோடும் கடந்து போவதற்கு வேண்டிய கிருபைகளை பிள்ளைகளுக்கு தாங்க. குறிப்பா அவர்களை பார்த்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளுக்கு வேண்டிய பொறுமையை நீங்க தாங்க. உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துறப்பா. ஜெபத்தில் நீங்க கேட்டதற்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். தகப்பனே, இந்த காலை வேளையிலே தொடர்ந்து நம்முடைய சமூகத்திலே நாங்கள் கொஞ்ச நேரம் ஒரு சில விண்ணப்பங்களுக்காக ஜெபிப்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக உலக நாடுகளுடைய சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரேல் காசா பிரச்சனை, உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை வருடங்களாக கடந்து போய் கொண்டிருக்கிறதப்பா. இதற்காக தலைவர்கள் எடுக்கக்கூடிய சமாதான முயற்சிகள் சீக்கிரமாக பலன் கொடுக்கட்டும். வேர்ல்டு வாராக எஸ்கலேட் ஆகாதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ளுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ள தேவனே, நாங்கள் இந்த அதிகாலை வேளையிலே பிறருக்காக என்னோடு இணைந்து ஜெபித்த பிள்ளைகள் நினைவு கூறுகிறேன். இவர்களோட குடும்பத்தை உடைய கருத்துல கொடுக்கிறேன். அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பிறருக்காக இடர்பட்டு ஜெபிக்க வேண்டும் என்கிற ஆண்டவரே இந்த ஒரு மனதை இவர்களுக்கு நீர் கொடுத்தீர். அதற்குரிய ஆசீர்வாதத்தை அதற்குரிய நன்மையை பரலோகத்திலிருந்து தேவன் பிள்ளைகள் கொடுப்பீராக. தொடர்ந்து நாங்கள் அநேகருக்காக எப்பொழுதுமே ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாகவே இருக்க எங்களை நீ ஆசீர்வதிங்க. உனக்கு நன்றி செலுத்துற ஜெபத்தெல்லாம் நீர் கேட்டதற்காக இந்த நாளையும் எஞ்சியுள்ள இந்த வாரத்தினுடைய நாட்களையும் கடப்பதற்கு வேண்டிய நம்முடைய கிருபை எங்களுக்கு கொடுத்து அடுத்த வாரம் இதே நேரத்தில் நாங்கள் வந்து மீண்டுமாக ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிறவரை எங்களோடு இந்த கூட இருந்த எங்களை எங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சமாதானத்தோடு கடந்து செல்வோம். தேவன் ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.